எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் நந்தினி. வயசு 48 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்றைக்கி ஒரு தன்மையான நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா முத்தரையன்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களாம். இப்போ இவங்க கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ரொம்ப சாந்தமான குணம் உள்ளவங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேருமே இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்களாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதால அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. இவங்க தங்கச்சியை பார்த்து 10 வருஷம் மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷம் முன்னாடி தான் இறந்து போய்ட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அப்புறம் தனிமையில் தான் இருக்காங்கம்மா. இப்போ லைஃப் கடந்து போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செகண்ட் மேரேஜ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மகிட்ட வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இதில் இருந்து இவங்க தனிமையில் தான் இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. இவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. இவங்க ஃபைனான்ஷியலாக நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. ஆனால் இவங்களை கவனிச்சுக்கு தான் ஆள் யாரெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களை நல்லா கவனிச்சுக்க துணை தேட்டரை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. இவங்களுக்கு அப்புறம் இவங்க வச்சிருக்கிறது எல்லாம் இவங்க பார்த்துக்கொள்ளுங்க தான் கொடுத்துட்டு போகிறத சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாமா. இந்த மாதிரி ஒரு தங்கமான குணம் உள்ள பண்ணுறேன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.